வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் பின்னங்களில் எடுத்துக்காட்டு 1.15 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 1.14 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ அவங்க கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 1.15 அதில் சுருக்குக 9 1/4 மைனஸ் 3 5/6. இதை நம்ம சுருக்கணும். இது ரெண்டுமே கலப்பு பின்னத்தில் இருக்குது. கலப்பு பின்னத்தில் உள்ளதை தகா பின்னமாக மாற்றிட்டு நம்ம கழிக்க போகிறோம். தகா பின்னம் மாற்றுறதுக்கு ஃபார்முலா இருக்குது. தகா பின்னம் ஈக்குவல் டு முழு எண் பெருக்கல் இன்ட்டு பகுதி ப்ளஸ் தொகுதி டிவைடட் பை பகுதி. இப்படி தான் இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி நம்ம கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்ற போகிறோம். இப்போ 9 1/4 நம்ம தகா பின்னமாக மாற்ற போகிறோம். 9 1/4 ஈக்குவல் டு 9 முழு எண்ணுன்னா 9 ப்ளஸ் இன்ட்டு பகுதி என்ன 4 ப்ராக்கெட் ப்ளஸ் தொகுதி என்னது 1 டிவைடட் பை 4 பகுதி ஈக்குவல் டு 9 4 எவ்வளவு 36 ப்ளஸ் 1 டிவைடட் பை 4 37/4. ஓகே, இதை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து 3 5/6க்கு நம்ம தகா பின்னமாக மாற்றணும். 3 × 6 ப்ளஸ்ஸு 5 பை 6 ஈக்குவல் டு 3 18 ப்ளஸ் 5 18 ப்ளஸ் 5/6 ஈக்குவல் டு 23/6. ஓகேவா, 23/6 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இது ரெண்டுத்தையும் கழிக்க போகிறோம். இதான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ 9 1/4 மைனஸ் 3 5/6 ஈக்குவல் டு இதற்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 37/4 மைனஸ் 3 5/6க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 23/6. 23/6 இந்த அடிப்படை நமக்கு சேமாக இல்லை. 4 மற்றும் 6க்கு சிறு பொது மடங்கு என்னவாக இருக்கும்னா 12 இருக்கும். எப்படி 12ன்னு சொல்கிறேன்னா அடிமானம் ரெண்டும் சேமாக இருக்கிற மாதிரி நம்ம நம்பர் பெருக்கணும்னா 12 தான் வரும். அப்போ இந்த இடத்துல 12 வரணும். மீசியமாக எடுத்தோம்னா 12 வரும். அதனால் இந்த இடத்துல 12 வரணும். 12 வர மாதிரி பிரிக்கிங்கன்னா 37 × 3 டிவைடட் பை 4 × 3 23 × 2 23 × 2 6 × 2 ஈக்குவல் டு இந்த 37ஐயும் 3ஐயும் பெருக்கணும்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 111. 37ஐயும் 3ஐயும் பெருக்கணும்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 111 கிடைக்கும். 111/12 மைனஸ் 23 2ஆல் பெருக்கணும்னா 46. 46/12 ஈக்குவல் டு 111 மைனஸ் 46/12. இது ரெண்டுத்தையும் கழித்தோம்னா என்ன வரும் 111ல் 46 கழிக்கணும். 46 கழித்தோம்னா 1ல் 6 போகாத. இப்போ பக்கத்தில் கடை வாங்கினோம்னா 11ல் 6 போச்சுன்னா 5, மீதி இங்கே 0 இருக்கா. இதில் கடை வாங்கினோம்னா 10, 10ல் 4 போச்சுன்னா 6. 65/12 இதை நம்ம கலப்பு பின்னமாக மாற்றணும். ஏன் கலப்பு பின்னமாக மாற்றணும்னா கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் கலப்பு பின்னத்தில் தான் வரணும். 65 நம்ம 12ஆல் வகுக்கணும். 12 65ஆல் வகுத்தோம்னா I12 60. I12 60
5 12 வந்து 60. அப்போ மேலே 5 போட்டுருவோம், கீழே 60 போட்டுருவோம். 60 மேலே 5 டிவைடட் பை இது ரெண்டுத்தையும் கழிச்சோம்னா என்ன வரும்? 5. இப்போ மீதி 5 கிடச்சிச்சு, ஈவு 5 கிடச்சிச்சு. அப்போ மீதி ஈவு என்ன? 5. மீதி என்ன? 5. வகுப்படும் எண் என்னது? 12. அது அப்படியே போட்டோம்னா கலப்பு பின்னமாக மாறிடும். அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்